அவள் மறுபடியும் விடலை. அவள் என்ன கேட்டா, உங்கள் நாட்டில் கிரானியுலார் பெஸ்டிசைடு ஏதாவது இருக்கான்னு கேட்டா. குருண வடிவத்தில் ஏதாவது இருக்கா? ஃபியூரடான்னு ஒன்று இருக்குது, திம்மெட்டுன்னு ஒன்று இருக்குது, குருண வடிவத்தில் இருக்குது. அதை மண்ணிலையும் வைப்பாங்க, செடியோட தண்டில் குருத்துலலாம் போடுவாங்கன்னு சொன்னேன். அவள் சொன்னா, டேக் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இட் அண்ட் கன்சியூம் இட்னு சொன்னான். ஒரு கைப்பிடி அள்ளி தின்னு. நான் வெக்கி போய் உட்காந்துருந்தேன். நான் ஏன்னா எல்லா கிராமத்துலையும் இதை திரும்பி தான் தற்கொலை நடந்தது. நாய் எப்பேன் அது விஷம்னு தெரியாமல் வாங்கி அந்த எப்படி கை கட்டுற தூரத்தில் வச்சுட்டு போயிடும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட பிள்ளைங்க இந்த 15க்கு 20 வயசுக்கு ஏற்பட்டது அவருக்கு நான் அதான் ஒரு கைப்பிடி அள்ளி தின்னு செத்துக்கிட்டு. அந்த விஓவை இயற்கை மரணம்னு எழுதிக்கிறான். ஏன்னாக்கா விவரம் வெளியில் தெரிஞ்சுன்னா போலீஸ்காரன் கூட்டிகிட்டு போய்விடான். அங்கே ஒன்று போய் பணத்தை அறுத்து பார்க்கணும்பாங்க. அடுத்த பணத்தை டாக்ஸியில் ஏற்றிட்டு வர மாட்டேன், அவன் கூட பணம் கேட்பான். இது ஏகப்பட்ட சிக்கல் அதுன்னா. ஆகையினால அவனும் இயற்கை மரணம்னு எழுதுறான், இவங்களும் இயற்கை மரணம், எல்லாம் இயற்கைக்கும் செயற்கையும் தேர்ந்தமா போயிட்டே இருக்குது. நான் அப்படியே வெக்கி போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ அவன் மறுபடியும் விடாமல் கேள்வி கேட்டா, வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஐ வில் டை, நான் செத்து போயிடுவேன்னு சொன்னான். உன்னை கொல்லுவது எப்படி பெஸ்டிசைடுன்னு கேட்டாலே பார்க்கணும். வந்துட்டா எவரிபடி இந்த வேர்ல்டு இஸ் லையிங்னா, பெஸ்ட்டை கொலை பண்ணுறது தானே பெஸ்டிசைடுன்னு சொன்னேன். இப்போ ஒன்றை கொலை பண்ணதுங்கிறீல்ல, அப்புறம் எப்படி அதுன்னு கேட்டான். அப்போ மறுபடியும் கொஞ்சம் அப்படி நிமிந்து விட்டு தான் கேட்டேன், நான் எப்படி அழைக்கணும்னு சொன்னேன். அப்போ அவ சொன்னான், பயோசைடுன்னு சொல்லணும், எந்த உயிரியாக இருந்தாலும் கொலை பண்ணுது.